ലളിതാ സഹസ്രനാമം 173வது ஸ்லோகம். 8 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தோடு മാതൃസ്വരൂപമാക്കും ദേവി. இந்த பிரபஞ்சத்தை பரிபாலனம் பண்ணறவளும் அந்த சக்தியும் தேவிதான். இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய கண்ணாக்கும் தேவிக்குள்ளது. எல்லா உயிரினங்கள்கிட்டையும் கருணையோடு கூடிட்டு இந்த உயிரினங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதும் அம்பிகையே தான். ரொம்ப ரொம்ப காருண்யத்தோடு கூடி இருக்கிறவளாக்கும் அம்பிகை. பெரிய ஆனந்த பாவத்தோடு கூடி இருக்கிறவளாக்கும் அம்பிகை. உயிரினங்களுக்குள்ள மனசு அப்படிங்கிற பாவத்தில் ஆக்டிவேட் ஆகிறதும் அம்பிகையே தான். இப்படின்னு எல்லாம் சொல்லிண்டாக்கும். வாக்தேவிகள் ஜெகதம்பிகையை துதிக்கிறா. வசின்யாதி வாக்தேவதைகள் தேவியை துதிச்சுட்டு இருக்கிறதையாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விஸ்வமாதா அப்படி 2 பதங்கள் கூடி சேர்ந்தாக்கும் விஸ்வமாதா அப்படிங்கிற நாமம் வந்தது. ஜகத் தாத்ரி, ஜகத் தாத்ரி 2 பதங்கள் கூடி சேர்ந்து நாமம் உண்டாச்சு. விஷால அட்சி, விஷாலாட்சி. விராகிணி, விராகிணி. பிரகல்பா, பரம உதாரா, பரமோதாரா. பராமோதா, மனோமயி. இത്രയുമാക്കും നാമങ്ങൾ. 934வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடிய நாமம் விஸ்வமாதா. இந்த பிரபஞ்சத்தோடு அம்மாவாயிட்டு இருக்கிறவள் அம்பிகை. பிரபஞ்ச ரூபியாயிருக்கிற விஷ்ணுவோடு அம்மை. சூக்ஷ்ம ரூபத்தில் எல்லா உயிரினங்களையும் தேவியோடு உதரத்துக்குள்ள சூட்சிச்சு பூர்ண வளர்ச்சியாகிற வரைக்கும் வச்சுண்டு அதுக்கப்புறமா பிரசவிக்கிறார். பிரகிருதியும் பரம்பொருளும் சிவசக்தி ஸ்வரூபமாக்கும். சிவசக்தி ஸ்வரூபம் கூடி சேர்ந்தாக்கும் இந்த பிரகிருதி உண்டாகிறது. பிரகிருதி அப்படிங்கிறது அம்மையும் புருஷன் அப்படிங்கிறது பிதாவும் ஆக்கும். பிரபஞ்ச மாதாவையாக்கும் இங்க விஸ்வமாதா அப்படின்னு சொன்னது. பிரகிருதி அப்படின்னு எல்லாம் சொன்னது. தொள்ளாயிரத்தி 35வது நாமம் ஜகத் தாத்ரி. இந்த பிரபஞ்சத்தை தரிச்சு தனக்குள்ள தரிச்சு உதரத்துக்குள்ள சூக்ஷ்ம ரூபத்தில் தரிச்சு அதுக்கப்புறம்
இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்தையும் பிரகடனப்படுத்தி இந்த பிரபஞ்சத்தை பரிபாலிச்சு காப்பாற்றி நிப்பாட்டுறவள். ஜகத் அப்படின்னா உலகம். ஜீவாத்மாக்களுக்கு பல பல சரீரங்கள் സ്വീകരിக்க வேண்டி வருது. மனுஷ சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா பிரவேசனம் பண்றதாக்கும் மனுஷ ஜென்மம். சரீரம் സ്വീകരിച്ച് இந்த பூவுலகில ஜனிக்கிறதோடு கூடிட்டு ஜீவிதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது. ஜனனம் முதல்க்கு மரணம் வரைக்குமான காலகட்டமாக்கும் ஜீவிதம், வாழ்க்கை அப்படிங்கிறது. பூமிக்கு கீழே 7 பாதாள லோகங்கள், பூமிக்கு மேலே 6 பரலோகங்கள், இப்படியாக 7 14 லோகங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் பிரபஞ்சம். பிரபஞ்சத்துக்குள்ள ஜென்மம் கடச்சு நம்ம ஜீவிக்கிறோம். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த பரபிரம்மஸ்தானம், அந்த பரபிரம்மஸ்தானத்தில் எத்திப்படுறதுக்காயிட்டு இந்த ஜீவாத்மாவுக்கு அந்த ஸ்தானத்தில் எத்திப்படுறதுக்காயிட்டு சிரேஷ்டமா நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த மனுஷ ஜென்மத்தை உபயோகிக்கணும் அப்படின்னாக்கும் எல்லா புராணங்களிலையும் எடுத்து சொல்லப்படுறது. எத்தனையோ ஜென்மாக்கள், எத்தனையோ புண்ணியங்கள், எத்தனையோ பாபங்கள், இப்படின்னு பல விதத்துல நம்ம கர்மங்கள் செஞ்சிருப்போம். புண்ணிய பாபங்களுக்கு தகுந்த மாதிரியாக்கும் நம்மளோட வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது. சுக துக்க சம்மிஸ்ரம். ஜென்மம் கிடைச்சு மரணம் வரைக்கும் ஆக்கும் நம்ம இந்த உலகத்தை அனுபவம் வழியா தெரிஞ்சுக்கிறோம். ஜென்மம் கிடைக்கலைன்னா நமக்கு இந்த அனுபவமும் இல்லை. ஜீவாத்மா பரமாத்மாவில லயிச்சுன்னு இருக்கு. அந்த ஜீவாத்மா இந்த பிரபஞ்சத்துக்குள்ள வந்து ஏதாவது ஒரு சரீரம் எடுத்து இந்த பிரபஞ்சத்துல வாழறது. அப்போ பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் அப்படிங்கிறது பரமாத்மாவிலேருந்து ஜீவாத்மா நெகந்து வந்துடுது. அப்போ அந்த ஜீவாத்மாவுக்கு இந்த பிரபஞ்சத்துல துவைத பாவம் உண்டாகிறது. 2 அப்படிங்கிற பாவம் உண்டாகிறது. நான் வேற, பரமாத்மா வேற, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வதும் வேற அப்படிங்கிற பாவம் உண்டாகிறது. துன்பங்கள் உண்டாகிறது. இந்த உலகம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல ஜனிச்சிருக்கிற நமக்கு தெரிஞ்சுக்கிற அனுபவங்களாக்கும் உலகம். இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் நகர்ந்துடுத்து அப்படின்னாக்கா உலகம் அப்படிங்கிறது அந்த ஜீவாத்மாவுக்கு இல்லை. அதனாலேயே வலியும் இல்லை, துக்கமும் இல்லை, சங்கடங்களும் இல்லை. இங்க ஜெகத்தாத்ரி அப்படின்னாக்குமே சொன்னது இந்த உலகத்தோடு மாதாவா இருக்கிற அம்பிகை, உலகத்தை தாங்கி நிறுத்துற அம்பிகை. இதுக்கு முன்னாள்த்த நாமத்துல நம்ம பார்த்தது விஸ்வமாதா அப்படிங்கிற நாமமாக்குமே இந்த பிரபஞ்சத்தோட அம்மா. அதேதான் இதுவும், பிரபஞ்சத்தை தாங்கி நிறுத்துறவள். இந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஜனிச்சதாலியாக்கும் உலகம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. உலகம் அப்படின்னு சொல்றோம். இந்திரியங்களால தெரிஞ்சுக்க கூடின விஷயங்கள்
எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் ஆக்கும் லோகம். பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற எல்லாம் லோகங்களாக்கும். தேவலோகம், மனுஷலோகம், அசுரலோகம், அக்னிலோகம், சூரியலோகம், சந்திரலோகம், இப்படின்னு லோகங்கள். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானமாக்கும் அலோகம், லோகமல்லாത്ത அவஸ்தை. துவைத பாவங்கள் எல்லாம் உண்டாகிறது இந்த லோகத்திலேயாக்கும். இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட, பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்தில் துவைத பாவம் அப்படிங்கிறது இல்லை, அத்வைதம் அப்படிங்கிற பாவம் மட்டும்தான் உள்ளது. அங்க பரமாத்மா மட்டும்தான் உள்ளது, ஏகமான பரமாத்மா மட்டுமே உண்டு. அந்த ஸ்தானத்துல இந்த ஜீவாத்மாக்களை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதாக்கும் மனுஷ ஜென்மத்தோடு லட்சியம். ஜகத் அப்படிங்கிற வாக்குக்கு சஞ்சரிக்கிறது அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற, சதா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஜகத்தை எந்த ஒரு ஆபத்தும் இல்லாதக்கு தாங்கி நிறுத்துறவள் அம்பிகை அப்படிங்கிற அர்த்தத்துல ஜெகத்தாத்ரி அப்படின்னு அம்பிகைக்கு நாமம். பொருளுகள் சஞ்சரிக்கணும் அப்படின்னா அசையாத ஒரு பேஸ்மெண்ட் மஸ்ட். பூமியும் அதே மாதிரி கோளங்களும் நட்சத்திரங்களும் எல்லாம் எப்பப்பாரு சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கு. அதெல்லாம் நிச்சயமான ஒரு வழியா சமயத்துக்கு தகுந்த மாதிரி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. சில டைம்ல சில கோளங்கள் முன்னாடி சஞ்சரிக்கும், சில டைம்ல பின்னாடி சஞ்சரிக்கும். அப்படி இந்த சஞ்சார சக்தியாக்கும் ஜெகதாத்ரியான லலிதாம்பிகை. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் சஞ்சாரம் இருக்கு. அந்த சஞ்சாரத்தை கண்ட்ரோல் பண்ற சக்தி ஆக்கும் அம்பிகை. தேவி சலனம் இல்லாம நிக்கிறதுனாலேயாக்கும் பிரபஞ்சமும் அதுல இருக்கிற சர்வதும் எப்பவும் சலிச்சுட்டே இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சவளும் அம்பிகை தான். இந்த பிரபஞ்சத்தை ஆக்டிவேட் பண்றதும் தேவிதான். சத்குண ரஜோகுணங்களை உண்டாக்கினதும் தேவிதான். சத்குண ரஜோகுணங்களாயிருக்கிற இந்த பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் பண்றதும் தேவிதான். கால சக்கரத்தை ஆக்டிவேட் பண்றதும் தேவிதான். காலஸ்வரூபிணியாக்கும் தேவி. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் ஜெகத்தாத்ரி அப்படிங்கிற நாமம். விஸ்வமாதா ஜெகத்தாத்ரி விஷாலாட்சி விராகிணி பிரகல்பா பரமோதாரா பராமோதா மனோமயி. 936வது நாமம் விஷாலாட்சி. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. பெரிய கண்கள் இருக்கிறவள். விஷாலா அப்படின்னு தெரியப்படுற பதரிகாசிரமத்துல இருக்கிற அதிதேவதை. இப்படின்னு எல்லாம் அர்த்தம் உண்டு. பிரபஞ்சத்தை ஃபுல்லா தேவிக்கு காணறதுக்கு பெரிய கண்களாக்கும் தேவிக்கு உள்ளது. தேவியோடு அழகான முகம், அந்த அழகான முகத்துல அழகான கண்கள் இருக்கு தேவிக்கு.
அந்த கண்களால தேவி இந்த உலகத்தை ஃபுல்லா பார்க்கறா. பகவத்கீதையில விஸ்வரூப தர்சன யோகத்துல பகவானோட ரூபத்தை சஞ்சயன் இப்படி வர்ணிக்கிறார். பகவத்கீதையில 11வது அத்தியாயத்துல 10-11 ஸ்லோகங்கள் வழி சஞ்சயன் திருதராஷ்டிரருக்கு பகவானோடு அந்த திவ்ய ரூப தர்சனத்தை சிரேஷ்டமான பகவானோடு அந்த விஸ்வரூப தர்சனத்தை வர்ணிக்கிறார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொன்னார், அர்ஜுனா, சாதாரணமாயிருக்கிற உன்னோடு கண்களால என்னோடு அந்த விஸ்வரூப தர்சனத்தை காணறதுக்கு உனக்கு சாதிக்காது. அந்த தர்சனத்தை காணறதுக்காயிட்டு நான் உனக்கு ஞான திருஷ்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யமான ஞான திருஷ்டிய பகவான் அர்ஜுனனுக்கு கொடுத்துண்டு தன்னோடு விஸ்வரூப தர்சனத்தை காட்டி கொடுத்தார் அப்படின்னு சஞ்சயன் திருதராஷ்டிரருக்கு வர்ணிக்கிறார். அநேக வக்ர நயனம், அநேக அல்புத தர்சனம், அநேக திவ்யாபரணம், திவ்ய அநேக உத்யதா ஆயுதம், திவ்ய மால்யாம்பரதரம், திவ்ய கந்தானுலேபனம், சர்வ ஆச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம். இதாக்கும் வர்ணனை. நிறைய நிறைய முகங்களும் நிறைய நிறைய கண்களும் அந்த விஸ்வரூபத்துல காணறது அப்படின்னாக்கும் சஞ்சயன் திருதராஷ்டிரருக்கு வர்ணிச்சார். இந்த உலகங்களை நல்லா கவனமா பார்க்கணும் அப்படின்னா நிறைய கண்கள் வேணும். நிறைய கண்கள் வேணுமானா நிறைய முகமும் வேணும். அதனால இந்த உலகத்துல இருக்கிற சர்வ உயிரினங்களோடு முகமும் பகவானோடு முகமே தான். அத்தனையும் சிரேஷ்டமான அந்த விஸ்வரூபத்தையாக்கும் பகவான் அர்ஜுனனுக்கு காட்டி கொடுத்தது. விஷாலாட்சி தேவி பெரிய கண்கள் இருக்கிற தேவியாக்கும். வாராணசியில சக்தி பீடமாயிருக்கிற கௌரி முகத்தில விஷாலாட்சிய ஆக்கும் பிரதிஷ்டிச்சிருக்கிறது. தொள்ளாயிரத்தி 37வது நாமம், 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம் விராகினி. ராகம் சொன்ன மமதை, விராகினி அப்படின்னா மமதை இல்லாதவள். மமதை அப்படிங்கிறது இல்லாதக்கி காருண்யத்தால இந்த உலகத்தை காப்பாற்றவும் உயிரினங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யவும் செய்யற அம்பிகை தேவிக்கு ஒன்னிலையும் எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லை. விராகா அப்படின்னா வைராக்கியம், வைராக்கியத்தோடு கூடினவளாக்கும் தேவி. இந்திரிய
விஷயங்களிலே தால்பரியமில்லாத அவஸ்தையாக்கும் வைராக்கியம் அப்படின்னு இங்கே அர்த்தமாக்குறது. நிர்குண பிரம்மமாயிருக்கிற தேவிய திரிகுணங்கள் அட்டாக் பண்ணாது. அதனால தேவிக்கு ஷட்விகாரங்கள் அப்படிங்கிறது இல்லை. கோப தாப சந்தோஷ துக்க அவஸ்தைகளொന്നും தேவிக்கு இல்லை. எந்த ஒரு விஷயத்திலையும் மமதாபாவம் அப்படிங்கிறது தேவிக்கு இல்லை. அதனால தேவிய விராகினி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். 938வது நாமம் 3 அக்ஷரங்களோடு கூடின நாமம் பிரகல்பா. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்மங்கள் நடத்துற திரிமூர்த்திகளுக்கு சக்தி ஸ்வரூபத்துல அதுக்கான திராணிய கொடுக்கிறவள் அம்பிகையாக்கும். யஜ்ஞம் பண்றத யஜ்ஞேஸ்வர பத்னி ஆயிட்டு அந்த யஜ்ஞங்களை ஸ்வீகரிச்சு அதனோடு பலதானத்தை பக்தர்களுக்கு கொடுக்கிறவள் தட்சிணாதேவியாக்கும். எல்லா தேவர்களையும் பத்னி ரூபத்துல ஹெல்ப் பண்றது பிரகல்பா அப்படிங்கிற லலிதாம்பிகையே தான். அக்னி தேவனோடு சக்தி ஆயிட்டு யஜ்ஞத்தில ஹோமிக்கிற ஹவிசுகளை ஸ்வீகரிச்சு அதனோடு பலன ஸ்வாஹாதேவியா இருக்கிற தேவி கொடுக்கிறா. அக்னி தேவனோடு பத்னியாயிட்டு தேவி பிரவர்த்திக்கிறா ஸ்வாஹா அப்படிங்கிற தேவியாயிட்டு. அதே மாதிரியே பிதர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்யறத அந்த தர்ப்பணங்களை ஸ்வீகரிச்சு அந்த டைமில் அக்னி தேவனோடு மனைவியாயிட்டு பிதிருபத்னி ரூபத்தில் ஸ்வதா அப்படிங்கிற ரூபத்தில் தேவி பிரவர்த்திக்கிறார். இப்படின்னு எல்லாத்திலையும் சக்தி பாவமாக இருக்கிறது தேவியே தான். 939வது நாமம் 5 அக்ஷரங்களோடு கூடின நாமம் பரமோதாரா. பக்தர்களோடு ஆக்ரகங்களை எல்லாம் நியாயமான ஆக்ரகங்களை எல்லாம் சாதிச்சு கொடுக்கிற அம்பிகை. அதர்மமல்லாத தர்மானுசிருதமான ஆக்ரகங்களை சாதிச்சு கொடுக்கிற அம்பிகை. ஆபத்து காலங்களில பக்தர்களை காப்பாற்றுறதுக்கு ஓடோடி வர அம்பிகை. லக்ஷ்மி கடாட்சம் கிடைச்சவாளுக்கு தாரித்ரிய துக்கம் உண்டாகாது, ஐஸ்வர்யம் இல்லாம போகாது. அப்படி எல்லா புருஷார்த்தங்களையும் கொடுக்கிறவள். பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற அர்த்தார்த்த காமார்த்த தர்மார்த்தங்களை இந்த 3
பிரகிருதி சௌக்கியங்களுக்கான புருஷார்த்தங்களை கொடுக்கிறவளும் தேவிதான். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட மோட்ச சௌக்கியமாயிருக்கிற டாப் மோஸ்ட் மோட்சார்த்தம் அப்படிங்கிற புருஷார்த்தத்தை கொடுக்கிறவளும் தேவிதான். 940வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம் பராமோதா அப்படிங்கிற நாமம். ரொம்ப ரொம்ப ஆனந்த பாவத்துல இருக்கிற அம்பிகை. துஷ்டர்களை கண்ட்ரோல் பண்றதையும் சஜ்ஜனங்களை காப்பாத்துறதையும் தேவிக்கு ஆனந்தம் அப்படிங்கிற பாவம் உண்டாகிறது. மகிஷாசுரனை தேவி வதிச்சோன ரொம்ப ரொம்ப குஷியோடு கூடிட்டு தேவர்கள் தேவியை ஸ்துதிச்சா. தேவர்களோட ஸ்துதியில குஷியான தேவி அவளை அனுகிரகிச்சு இப்படி சொன்னா, தேவர்களே, உங்களோட ஸ்துதியில நான் ரொம்ப குஷியாயிட்டேன். இனிமேலும் உங்களுக்கு என்னெல்லாம் சிரமகரமான விஷயங்கள் சாதிக்கணுமோ அப்பெல்லாம் என்ன நினைச்சுக்குங்கோ, நான் அதெல்லாம் சாதிப்பிச்சு தரேன். 64 உபச்சாரங்களோடு கூடிட்டு தேவியை பூஜிச்சானா தேவி ரொம்ப குஷியாயிடுவள் அப்படின்னு தந்திரசாஸ்திரங்களில சொல்லப்படுறது. தேவி அலங்கார பிரியையாக்கும். அதனாலேயே தேவிய சர்வ அலங்காரங்கள் செஞ்சு பக்தர்கள் ஆத்மார்த்த பாவத்துல தேவியை வழிபடணும். அப்படி செய்யற பக்தர்களோடு நியாயமான ஆக்ரகங்களை எல்லாம் தேவி சாதிப்பிச்சு கொடுப்பள். பரபிரம்மே தான் தேவி. அதனால எப்பவும் தேவிக்கு அந்த பரமானந்த பாவம் ஆக்கும் உள்ளது. 941வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம் மனோமயி. உயிரினங்களோடு மனசாயிட்டு பிரவர்த்திக்கிறவள் தேவி. பக்தர்கள் தேவிய பக்தர்களோடு மனசுல சங்கல்பிக்கிறா. பல பல ரூப பாவங்களிலேயாக்கும் சங்கல்பிக்கிறா. சரஸ்வதி தேவி ஆயிட்டும், துர்கா தேவி ஆயிட்டும், பார்வதி தேவி ஆயிட்டும் சங்கல்பிக்கிறா. பக்தர்கள் மனசுல சங்கல்பிச்ச அந்த விக்கிரக ரூபத்துல இருக்கிற தேவி. பக்தர்களுக்கு இஷ்ட தேவதைய சங்கல்பிச்சுண்டு பிரார்த்திக்கிறதுக்கும் ஆராதிக்கிறதுக்கும் சாதிக்கும். பூஜிக்கிறதுக்கு அர்ஹதை இருக்கிற 8 டைப் விக்கிரகங்கள் இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல ஏகாதச ஸ்கந்தத்துல 27வது அத்தியாயத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் உத்தவருக்கு இத உபதேசிக்கிறார். ஸ்ரீகிருஷ்ண பாகவதத்துல शैली दारुमयी लौही लेप्या लेख्या च सैगदी मनोमयी मणिमयी प्रतिमा अष्टविधा स्मृदा शिलामयी കരിങ്കല്ലിലെ കൊത്തിയെടുത്ത വിഗ്രഹം, ദാരുമയി മരത്തിലേന്ത് നിർമ്മിച്ച വിഗ്രഹം, ലോഹമയി
சொர்ணம் வெள்ளி இப்படி இருக்கிற பஞ்சலோகங்களால தீர்த்த விக்கிரகம். லேப்யாமயி லேபனம் செஞ்சுண்டாக்குற விக்கிரகம். லேக்கியாமயி சித்திரம். சைகதி களிமண்ணால உண்டாக்கின விக்கிரகம். மணிமயி ரத்னங்களால உண்டாக்கின விக்கிரகம். மனோமயி மனசுல பக்தன் சங்கல்பிக்கிற ரூபம். இப்படி 8 முக்கியமான பிரதிமைகள். இப்படி பக்தர்களோடு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தேவியோடு அந்த விக்கிரகத்தை மனசுல சங்கல்பிச்சு தேவியை ஆராதிக்கிறா பக்தர்கள். அதுல தேவி சாட்டிஸ்ஃபைட் ஆக்கும். அதாக்கும் இங்க தேவிய மனோமயி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிச்சது.